வணக்கம் மக்களே. நேற்று பார்த்தீங்கன்னா 3வது பேட்சாக வந்து யூஎஸ்லேருந்து இல்லீகல் இமிகிரன்ஸை வந்து இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இந்த முறையே அவங்க கை விலங்கு காலில் செயின்லாம் போட்டு தான் கூட்டு வந்தாங்க சொல்லப்படுது. பிரதமர் மோடி யூஎஸ் போயிருந்தார், ட்ரம்பை மீட் பண்ணார். அவர் இதை பற்றி பேசியிருப்பார், கை விலங்கை பற்றி பேசியிருப்பார். இல்லைனா நாங்கள் ஃப்ளைட் அனுப்பிச்சு கூட்டுக்குவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பார்னு எதிர்பார்த்தோம். பட் அதை பற்றி அதை நியூஸ்மே இன்ன வரைக்கும் வரல. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா அவர் யூஎஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பேக் டு பேக் 2 ஃப்ளைட் வந்துருச்சு. இது 2 தான் பார்க்கலாம். ட்ரம்ப் இந்த நாட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எப்படி அவங்களை கொண்டு விடுறேன்ற மாதிரி காமிக்கிறது. இன்னொன்று, இந்தியாவுக்கு வந்து நீ எப்பவுமே கீழே தான், நான் உனக்கு எப்பவுமே மேலே தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாமினன்ஸை காமிக்கிற விதமாக இந்த மாதிரி இல்லீகலாக தங்கியிருக்க இந்தியன்ஸை திரும்ப இந்தியா கொண்டு வரது ஃபஸ்ட் டைம் இல்லை, 2009 நடந்துகிட்ருக்கு. பட் இந்த மாதிரி விலங்கு போட்டு இந்த மாதிரி கூட்டு வந்து அது வீடியோ எடுத்து இதில் போடுறதுன்றது இதுதான் முதல் முறை. இதில் இல்லீகலாக போனாலும் இதில் எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, வீடு நிலம் எல்லாத்தையும் விற்றுட்டு திரும்ப அங்கே ஒரு புரோக்கர்கிட்ட காசு கொடுத்து அவங்க போயிட்டு ஏதோ ஒரு பெட்டராக லைஃப் அமைஞ்சிடும் அப்படின்னு நம்பி போயிருக்காங்க. இவங்களை இந்த மாதிரி ஏமாற்றி இவங்களை வழி நடத்துகிற அந்த புரோக்கர்ஸை முதல்ல கைது பண்ணணும். நம்ம ஊரில் இருக்காங்க. சிதம்பரம் அவர்கள் வந்து ஆல் ஐஸ் அண்ட் யூஎஸ் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்திய அரசாங்கம் இதை பற்றி இன்ன வரைக்கும் எதுவுமே பேசவே இல்லை. உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே. நன்றி.